இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 121 அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். நம்ம எல்லா விதமான தீமையான காரியத்துக்கும் தேவன் நம்மை விலக்கி காப்பார். அது மாத்திரம் இல்லை, நம்ம ஆத்துமாவையும் தேவன் காப்பார். ஏன்னா ஆத்துமாவுக்கு அழிவில்லை இல்லையா? அந்த ஆத்மா தான் நித்தியத்தில் என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்க போகிறது. அதனால் அந்த ஆத்மாவையும் நான் காப்பேன்னு இன்னைக்கு தேவன் நமக்கு வாக்கு பண்ணுறார். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் நம்மை ரட்சித்து அவருடைய பரம ராஜ்யத்தை நாம் அடையும் வரைக்கும் அவர் சதா காலமும் தேவன் நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். பரம ராஜ்யம், நித்திய ராஜ்யத்தை அடையும் வரைக்கும் தீமை ஒன்றும் நம்மை அணுகாதபடி நம்மை ரட்சிப்பேன்னு 2 தீமோத்தேயு 4:18 சொல்கிறார். ஏன்னா இந்த உலகத்தில் மனுஷர்களை தேவன் படைத்தது அவர்கள் நன்மை செய்யவும் இந்த சூரியனுக்கு கீழே புசித்து குடித்து நலமாக இருக்கவும் தான் தேவன் ஒவ்வொரு மனுஷனையும் படைத்தார் இல்லையா? அப்போது தீமை நின்று அவங்கள காக்கவும் பரம ராஜ்யத்திலே அவங்களை கொண்டு போய் சேர்க்கவும், அப்போ இந்த உலகத்தில் நன்மை செய்து நற்கிரியைகளை செய்து உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்தாங்கன்னா அவங்க நித்திய ஜீவனுக்கு போவாங்க. அப்படிப்பட்டவர்களை தேவன் தீமை நின்று காக்கிறாரு, ரட்சிக்கிறாரு. பரம ராஜ்யத்தை அடையிற வரைக்கும் அவங்களோடு கூட அவர் இருந்து சதா காலங்களிலும் அவங்களோடு கூட இருக்குவேன்னு சொல்கிறாரு. சங்கீதம் 91 அதிகாரம் 9-12 வசனம் வரைக்கும் நீங்கள் தியானிக்கும் போது, எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரையே உனக்கு தாபரமாக்கி கொண்டாயின்னு தாவீது சொல்கிறார். இந்த 91 சங்கீதம் நமக்கு ஒரு பாதுகாப்பின் சங்கீதம். ஒவ்வொரு நாளும் நம்ம குடும்பமாய் தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தி இந்த வசனத்தை எல்லாருமே நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ இந்த அதிகாரத்தில் பாதுகாப்பு, அடைக்கலம் எல்லாமே நமக்கு அவர் தான். இங்கே தாவீது சொல்கிறார், எனக்கு அடைக்கலமாக இருக்கிற கர்த்தரை உனக்கு தாபரமாக்கி கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அவரை நம் தாபரமாக அடைக்கலமாக நாம் கொண்டோம்னா எந்த ஒரு பொல்லாப்போ தீமையோ வாதையோ எதுவும் நம்மை அணுகாது. நம் வழிகளெல்லாம் நம்மை காக்கும்படியாக தனது தூதர்களுக்கு அவர் கட்டளை இடுகிறார். நம் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றே வேதவசனம் சொல்லுது. அப்போது உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன்னு இன்னைக்கு சொல்கிறார்ல, அப்போ நம் கால் கூட தவறி போகாதபடி கல்லில் இடராதபடிக்கு அவர் தன் தூதர்களின் கரங்களிலே நம்மை ஏந்தி கொள்ளுகிறார். நம் கர்த்தர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார்னு பாருங்கள். அவருடைய அன்புக்கு அளவே இல்லை இல்லையா? அவர் அன்பின் ஆழம் இன்னதென்று நம்மால் அறிய முடியாத அளவுக்கு அவர் அன்பான தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 41:2 சொல்லுது, கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். யாருன்னா சிறுமைப்பட்டவனை. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான்னே இருக்கு. அப்படிப்பட்ட சிறுமைப்பட்டு இருக்கிற ஜனங்களை, அவங்களுக்கு ஒருத்தரும் ஒரு உதவி ஒத்தாசை கிடையாது இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் அவர்களை பாதுகாத்து அவர்களை உயிரோடு வைப்பேன்னு சொல்கிறாரு. பூமியில் அவன் பாக்கியவானாக இருப்பான், அவன் சத்ருக்கள் இஷ்டத்துக்கு அவனை ஒப்பு கொடுக்க மாட்டேன்னே சொல்கிறார். சிறுமைப்பட்டவங்கள சத்ருக்கள் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு இன்னைக்கு வாக்கு பண்ணுறாரு. அதே போல் நீதிமொழிகள் 12:21 நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, ஆனால் துன்மார்க்கன் தீமையினாலே நிறையப்பட்டு இருப்பான்னு சொல்கிறார். அப்போ நீதிமானுக்கு ஒரு கேடும் வராதபடிக்கு, ஒரு தீங்கும் அணுகாதபடி தேவன் காப்பார். ரோமர் 8 அதிகாரம் 35-39 வசனம் வரைக்கும் எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். நீங்கள் பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதுகிற நிருபத்தில் சொல்கிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யாருன்னு கேட்குறார். உபத்திரம், வியாகுலம், பசி, பட்டினி, நாசம், மோசம், பட்டயம், நிர்வாணம், எதுவும் துன்பம் எது இருந்தாலும் அது அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காது. ஏன்னா நம்மிலே அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிலே அவர் அன்பு கூறுகிறதுனால எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளுகிற அந்த கிருபையை நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கார். அதனால மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரமும் வல்லமையும் நிகழ்காரியம் வருக்காரியம் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்மை ஒன்றும் பிரிக்க முடியாதுன்னு பவுல் அப்போஸ்தலன் அதில் நிச்சயித்திருக்கிறேன்னே சொல்கிறார். சங்கீதம் 145:20 சொல்லுது, தம்மில் அன்பு கூறுகிறவர்களை
காப்பாற்றி, அடுத்து யாரை தேவன் தீமைக்கு காப்பாற்றார், எல்லா தீங்குக்கும் காப்பாற்றினார்னா கர்த்தரிடத்துல அன்பு கூற முதலாவது கற்றுக்கணும். அன்பு கூறுதல் என்பது என்ன? தேவனை மகிமைப்படுத்தவும், தேவனை துதிக்கவும், அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து வேதத்தை வாசித்து தேவனை மகிமைப்படுத்துகிறோம் இல்லையா? அதுதான் தேவனிடத்துல முழு இருதயத்தோடு, ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, சிந்தையோடு அவரிடத்துல நாம் அன்பு கூறுவோமானால் அவர் நம்மை காப்பார். துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பேன்னே சொல்றார். அதே போல தம்முடைய ஊழியக்காரன் ஆத்மாவை காப்பேன்னு சங்கீதம் 34:22 சொல்றார். அதே போல அவரை நம்புகிறவர்கள் ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. ஏன்னா ஊழியக்காரர்கள் மேலே ஒருத்தரும் குற்றம் சுமத்த முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே, அவரிடத்துல அன்பு கூறுகள் மேலே, சிறுமைப்பட்டவங்க மேலே, நீதிமான்கள் மேலே ஒரு குற்றமும் சுமராதபடி கர்த்தர் காப்பார். மத்தேயு 6:13 பார்க்குறேன், என்னை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து காத்து ரட்சித்தருளும். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்த பரமண்டல ஜபம் இல்லையா? அதில் சொல்கிறார், சோதனைக்கு உட்படாமல் தீமையிலிருந்து காத்து ரட்சிப்பேன்னு சொல்கிறார். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் அவருடையது இல்லையா? அதனால் அவர் எல்லா சோதனைக்கும் தீமைக்கும் நம்மை விலக்கி காப்பார். சங்கீதம் 97:10 பார்க்குறோம், கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். அப்போ உங்களுக்கு தீங்கு வரக்கூடாதுன்னா நீங்கள் தீமையை ஃபஸ்ட்டு வெறுத்துருங்க. அவருடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாவை அவர் காப்பார். துன்மார்க்கர்களையோ அவர் அவர்களுடைய கைக்கு தேவன் தப்புவிப்பன்னே இன்னைக்கு சொல்கிறார். அதே போல் அவருடைய தீர்மானத்தின்படி நீங்கள் அழைக்கப்பட்டவராக இருக்கீங்களா? தேவனிடத்தில் அன்பு கூறுங்களா இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று ரோமர் 8:28 பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி கர்த்தர் நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து நம்ம ஆத்மாவை காக்கணும்னா நம்மை கடைசி வரை அவர் பாதுகாத்து தப்புவித்து பரம ராஜ்யத்தை நாம் அடையும்படிக்கு நம் கால்கள் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள்னாலே காத்து சிறுமைப்பட்டவங்களை அவர் பாதுகாத்து சத்துருக்கள் இஷ்டத்துக்கு அவங்கள ஒப்புக்கொடாமல் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராமல் அவர் அன்பை விட்டு எந்த ஒரு மோசம் வந்தாலும் நம்மை பிரிக்காதபடிக்கு தேவன் காக்க வல்லவர். அவரை நம்புகிறவர்கள் மேல் ஒரு குற்றமும் சுமராதபடி காத்து கொள்ளுவார். அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவங்களுக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அப்போ தீங்கு உங்களை அணுகாது. எல்லா தீங்குக்கும் இன்றைக்கி அவர் சொன்னபடியே உங்களை எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்து உங்கள் ஆத்துமாவையும் தேவன் காப்பார். நித்தியத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும், அந்த பரம அழைப்பிலே உங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் உங்களோடு கூட இருப்பார். ஏன்னா அவர் மரண பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிறார்னு வேத வசனம் சொல்லுது. அதை விசுவாசிப்போம், தீங்குக்கு விலகி இருப்போம், தீமை செய்யாது இருப்போம். அப்போ தேவன் நம்மையும் தீங்குக்கு விலக்கி காப்பார். ஆமேன்.